Hi friends, I am Sedupati Velan from Rajivgandhi IAS Academy. So UPSC preliminary oda answer analysis series தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த சீரிஸ்ல இது செகண்ட் வீடியோ. இதுல 10 to 20 questions வந்து பார்க்க போறோம். So நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குற question in essence what does due process of law அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த due process of law அப்படின்றது ஒரு US கான்ஸ்டிடியூஷன்ல உள்ள ஒரு பிரின்சிபல். while இந்தியாவில் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்றது procedure established by law. By law அப்படினு. So article 21 protection of personal life and liberty அப்படினு சொல்லுவாங்க. So according to article 21 Supreme Court வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா the due process of law அப்படின்றது procedure established by law plus the law should just and fair அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்வியஸ்லி ஆப்ஷன் சி ஃபேர் அப்ளிகேஷன் ஆஃப் லா தான். ஸோ இதில் நம்ம செகண்ட் கொஸ்டினாக பார்க்கறது கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் ஒன்றில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன் இந்தியா prisons are managed by state government with their own rules and regulation for the day-to-day administration அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இதில் வந்து prisons falls under the domain of state government. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன் இந்தியா prisons are governed by Prisons Act 1894 அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். which expressly kept the subject of prison in the control of provincial government அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ both statement 1 and statement 2 are correct and statement 2 is the correct explanation of a statement 1. So third question நம்ம பார்க்கிறது which one of the following statement best reflect the chief purpose of the constitution of a country அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு கண்ட்ரியில் கான்ஸ்டிடியூஷன் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதோட மெயின் பர்பஸே இட் டிஃபைன் லிமிட்ஸ் அண்ட் த பவர்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்னு தான். ஸோ கவர்மெண்ட் வந்து ஒன்ஸ் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணப்படுது இட் ஷுட் நாட் பி ஆர்பிட்ரரி, இட் ஷுட் நாட் இம்போஸ் ஆன அன்ஃபேர் லாஸ் எல்லாம் வந்து சிட்டிசன் மேலே வந்து கவர்மெண்ட் வந்து இம்போஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதோட லிமிட்டை வந்து அதோட பவர்ஸை லிமிட் பண்ணுறது ஒன் ஆஃப் த சீஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஸோ இதுக்கு ஆப்ஷன் சி. ஸோ ஃபோர்த் கொஸ்டினாக பார்க்குறது இன் இந்தியா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் வாஸ் வைட்லி believed to enacted to overcome the judicial interpretation of the fundamental rights அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஃபோர்த்துக்கு ஆன்சர் வந்து 42nd அமெண்ட்மெண்ட். இந்த 42nd அமெண்ட்மெண்ட்டை வந்து மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. மினி கான்ஸ்டிடியூஷன். ஸோ இட் வாஸ் brought 1976 எமர்ஜென்சி பீரியடில் இந்த 42nd அமெண்ட்மெண்ட்டை வந்து கொண்டு வந்தாங்க. இதோட முக்கியமான எதுனா 42nd அமெண்ட்மெண்ட்ல ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்துச்சு. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷனாக நம்ம பார்க்கறது ஆப்ஷன் பி. ஸோ ஃபிஃப்த் கொஸ்டினாக நம்ம பார்க்கறது கன்சிடர் த ஃபாலோயிங் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் பாடிஸ் இன் இந்தியா. நேஷனல் கமிஷன் ஆஃப் பேக்வர்ட் கிளாஸஸ், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், நேஷனல் லா கமிஷன் அண்ட் நேஷனல் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் பாடிஸ் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹவு மெனி ஆஃப் த எபோவ் ஆர் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இருக்கிற கான்ஸ்டிடியூஷனல் பாடி த நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ் அப்படின்றது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் தான். ஸோ அதுக்கு அடுத்தது இது ஆர்டிகல் 338ல இருக்கு. ஸோ நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படின்றது ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி. நெக்ஸ்ட் வந்து த நேஷனல் லா கமிஷன் அப்படின்றது இட் வாஸ் கிரியேட்டட் பை எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர். while the நேஷனல் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் அப்படின்றதும் ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி தான். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்லி ஒன். அதாவது இதில் வந்து கான்ஸ்டிடியூஷனல் பாடியாக இருக்கிறது நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ் மட்டும்தான். ஸோ இதில் சிக்ஸ்த் கொஸ்டினாக நம்ம பார்க்கறது கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். If the election of the President of India is declared void by the Supreme Court of India, all act done by him, her in the performance of duties of his her office of president before the date of decision
become invalid அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட். ஸோ அவங்களோட போஸ்ட் அவங்களோட எலெக்ஷனை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இன்வேலிட்னு சொல்லியிருந்தாலுமே அதுக்கு முன்னாடி அவங்க எடுத்த டிசிஷன் எல்லாமே வேலிட் ஒன் தான். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோன்னா எலெக்ஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கேன் பி போஸ்ட்போன் ஆன் த கிரவுண்ட் தட் சம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் have been dissolved and election are yet to take place அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட்டு தான். ஏன்னா வந்து ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்து அதை டிசால்வ் பண்ணாலோ இல்லை எலெக்ஷன் வந்து எதுனா அந்த கிரவுண்ட்ஸ்லாம் வந்து பிரசிடென்ட் எலெக்ஷனை வந்து போஸ்ட்போன் பண்ணவே மாட்டாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பான ஸ்டேட்மெண்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் when a bill is presented to the president of India, the constitution prescribed time limit within which she has to declare her assent அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தவறான ஸ்டேட்மெண்ட் தான். ஏன்னா there is no time limit prescribed in the constitution within which the president has to give his assent. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி நன் தான். ஸோ இப்போ செவன்த் ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வித் ரெஃபரன்ஸ் டு ஃபினான்ஸ் பில் அண்ட் மணி பில் இந்த இந்தியன் பார்லிமெண்ட் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம பார்க்குறது when the Lok Sabha transmit finance bill to the Rajya Sabha, it can amend or reject the bill அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ there is no provision for rejection of the bill or amendment. Rajya Sabha can make a recommendation. It is in the purview of the Lok Sabha. It can accept or reject their recommendation. So statement 1 வந்து wrong statement. So statement 2 when the Lok Sabha transmit money bill to the Rajya Sabha, it cannot amend or reject the bill. It can only make recommendations. Yes, it can only make recommendation. So statement 2 வந்து correct. So third statement la in case of disagreement between the Lok Sabha and Rajya Sabha, there is no joint sitting for a money bill, but joint sitting become a necessary for a finance bill. Statement 3 வந்து ஒரு wrong-ஆன statement தான். So இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ only one. So 8th question நம்ம பார்க்குறது consider the following statement. Once the central government notifies an area of a community reserve, ஒரு 4th ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. The chief wildlife warden of the state become the governing authority of a such forest. Hunting is not allowed in such area. People of such area are allowed to collect non-timber forest produce. And people of such area are allowed traditional agricultural practice அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான பிஹைண்ட் த சீன் பார்த்தோன்னா 1972 வந்து வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த ஆக்டை வந்து 2002 வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. அக்கார்டிங் டு தட் ஆக்ட் chief wildlife warden of the state becomes the governing authority of a such forest ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட். ஸோ ஹண்டிங் இஸ் நாட் அலவுட் சச் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்ட் தான். பீப்புள் ஆஃப் சச் ஏரியா ஆர் அலவுட் டு கலெக்ட் நான் டிம்பர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ், இது வந்து கரெக்ட் தான். ஸ்டேட்மெண்ட் 4 பீப்புள் ஆஃப் சச் ஏரியா ஆர் அலவுட் ட்ரெடிஷ்னல் அக்ரிகல்ச்சரல் ஃபாரஸ்ட், இது வந்து ஒரு ராங்கான ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து only 3. Option C, only 3 statement are correct. So 9th statement நம்ம பார்க்கிறது with reference to scheduled areas in India, consider the following statement. So first statement, within a state the notification of areas as scheduled areas takes place through the order of president. So இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ ஷெட்யூல்டு ஏரியாஸ் வந்து டிக்ளேர் பண்ணுற பவர் வந்து பிரசிடென்ட்டுக்கு தான் இருக்குது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், the largest administrative unit forming the scheduled area is district and the lowest is the cluster of village that is called mandal or block அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ஒரு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். தேர்ட் ஸ்டேட்மெண்ட், the chief minister of the concerned state are required to submit annual report to the union home ministry on the administration of the scheduled areas in the state. இது வந்து ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட். ஸோ no chief minister. It is submitted by governor to the president regarding the administration of the scheduled areas. So இதுக்கு ஆன்சர் வந்து only 2, option B. And the last question, statement 1, the Supreme Court of India has held in some judgment that the reservation policies made under Article 16(4) of the Constitution India would be limited by Article
335 for the maintenance of efficiency of administration. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ அக்கார்டிங் டு previous judgment of the Supreme Court, the reservation policies made under Article 16, it's a fundamental right. Fundamental right. So 16(4) of the Constitution of India would be limited Article 335 for the maintenance of efficiency of the administration. So statement 2, Article 335 of the Constitution of India defined the term of efficiency of administration. So there is no such definition. In Article 335, there is no such definition of efficiency of administration. So statement 2 is wrong. Well, the answer would be obviously option C. Statement 1 is correct, but the statement 2 is incorrect. So friends, in the preliminary answer analysis video, இந்த வீடியோ வந்து செகண்ட் பார்ட். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து அப்கமிங் டேஸில் வரும். தேங்க்யூ.